மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இணையத்தில் கசிய விட்டாங்க, அதோட பலனை அனுபவிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சி அவங்க பிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, தாவேகா தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, தமிழக வெற்றி கொண்டான் அப்படின்ற பேர்ல டிவிகே பேர்ல தான் அவர் அதில் நடிச்சிருக்காரு. முதலமைச்சர் தான் ஹீரோவாக இருக்காரு. அதுலேயும் வன்முறைகள் நம்ம நிறைய அதை பற்றி ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம். சென்சார் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கு. 18 வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க போக முடியாது, 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். அதிகமான வன்முறை காட்சிகள் இருக்குது, கொடூரங்கள் இருக்குது, ஆபாச வார்த்தைகள் இருக்குது, அசிங்கமான காட்சிகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த படம் 23ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் அதற்கான புக்கிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் சிஎம்னோடனே அப்படியே எல்லா தேட்டருக்காரனும் பயப்படுறாங்க. நம்ம கொடுக்கலன்னா இவங்க ஏதாவது கேஸை போட்டுருவானுங்க, நமக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துருவாங்க. அதனால கண்ட கருமாந்திரம் ஏதோ ஓடல, நமக்கு என்ன கேட்டால் தேட்டரை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட்டரு கொடுத்துட்டாங்க. இப்போ புக்கிங் போயிட்டு இருக்கு. அப்படி போகுது, இப்படி போகுது, எதிர்பார்த்தோட பயங்கரமா போகுதுன்னு நிறைய பேர் பயங்கரமா ஜால்ரா அடிக்கிறாங்க. காதல ரத்தம் வருது. சரி, ஓகே, அது அவர்களுக்கு வேற வழி இல்லை, தொழில் செய்யறதுனால அவங்க அனுசரிச்சு போறாங்க, தப்பு இல்லை. நாம இந்த வீடியோ மூலமாக முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்க நேர்மை விளம்பி, தூய சக்தி, ரொம்ப யோகிய சிகாமணி, இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிறீங்க, மற்ற மக்கள் யாரும் சொல்லல, நீங்க சொல்லிக்கிறீங்க. உங்க படம் ஊழல் செய்யவும் விட மாட்டேன், ஊழல் செஞ்சவனை நான் தொடவும் மாட்டேன், அவனை விடவும் மாட்டேன், தொட்டவனை நான் விடவும் மாட்டேன்லாம் பஞ்சிராலாம் பேசுறாரு இல்லையா. நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் வைக்கிறோம். என்னன்னா, இன்றைக்கு உங்களுடைய படம் 23ஆம் தேதி தமிழ்நாடு உட்பட உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகள்ல பெரும்பாலான திரையரங்குகள் இந்த படத்தை தான் ரிலீஸ் செய்ய போறாங்க. எல்லா மக்களும் போய் பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க. மக்கள் விரும்புறாங்களோ இல்லையான்னு தாண்டி நீங்க விரும்புறீங்க இல்லையா. இப்போ அந்த படத்திற்கான அரசாங்கம் நிர்ணயித்த டிக்கெட் விலை கிராமங்கள்ல அதிகபட்சம் 160 ரூபாய் இருக்கும். நகரங்களில் மல்டிப்ளெக்ஸில் அதிகபட்சம் 200 ரூபா இருக்கும், 190 ரூபா இருக்கும். இவ்வளோதான் டிக்கெட் விலை இருக்கும். இதை தாண்டி விலை இருப்பதற்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதை தாண்டி பார்க்கிங் கட்டணம், பாப்கார்ன் கட்டணம்லாம் தனி. நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் போனீங்கன்னா அது எல்லாமே தனி, அதெல்லாம் விட்டுருங்க. டிக்கெட் விலை 160லேருந்து 190 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். ஆக இந்த தொகையை தாண்டி ஒரு ரூபாய்க்கு கூட யாரும் டிக்கெட் விற்பனை செய்யக்கூடாது. அரசாங்கம் என்ன டிக்கெட் விற்பனை செய்ய உத்தரவிடுகிறதோ அது 160, 180, 190, 200, 210 ஏதோ அந்த தொகையை தாண்டி ஒரு ரூபாய் கூட டிக்கெட் விற்பனை செய்யப்படக்கூடாது. அப்படி யாராவது டிக்கெட்டை வித்தது தெரிஞ்சா அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுப்போம், அவர்களை கைது பண்ணுவோம், சிறையில் அடைப்போம் அப்படின்ற உத்தரவை முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய் சொல்லுவாரா? ஊழலை ஒழிக்க வந்தவர் தானே அவரு. ஊழலின் ஊற்றுக்கண்ணை முதல்ல இருந்து எங்க புறப்பட்டு வருதோ அங்கே அடைக்கணும் இல்லையா. சினிமாவில தானே சார் வந்தீங்க நீங்க, சினிமா தானே சார் உங்களுக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துச்சு, சினிமாக்குள்ள தானே சார் ஹீரோவா நீங்க மக்கள்கிட்ட அறிமுகமானீங்க, இல்லைன்னா உங்களை யாருக்கு சார் தெரிஞ்சிருக்கும்? நீங்க என்ன சார் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினீங்களா சார், இல்ல மக்களுக்காக நின்று ரோட்ல நின்று ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா சார், இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்காக மக்கள் போராட்டம் பண்ணி மக்களுக்காக நன்மை செஞ்சீங்களா சார், இல்லைன்னா நடிகர் சூர்யா நடிகர் கார்த்திலாம் பண்ற மாதிரி ஏதாவது உழவர்களுக்கு வேலை பார்த்தீங்களா, இல்ல மாணவர்களை படிக்க வச்சிங்களா, ஏதாவது பண்ணீங்களா சார், இல்லை அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி எதாவது நடத்தீங்களா சார்? ஒரு இழவும் பண்ணலையே சார். நீங்கள் பண்ணது பூரா என்ன சார் பண்ணீங்க? நீங்கள் படத்தில் நடிச்சிங்க, ஆட்டம் போட்டீங்க, குடிக்கிற மாதிரி நடிச்சிங்க, போதையில் இருக்கிற மாதிரி ஆட்டம் போட்டீங்க, நல்லா டான்ஸ் ஆடினீங்க, ஹீரோயின்களை அரைகுறையாக ஆட விட்டு நீங்களும் கூட சேர்ந்து ஆடினீங்க, எல்லாம் பண்ணீங்க. கடைசியில் அந்த டிக்கெட்டை 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா விற்கிறதுக்கு, 1000 ரூபா விற்கிறதுக்கு ரசிகர் மன்ற தலையில் கட்டினீங்க. ரசிகர்கள் அந்த காசை வாங்கிட்டு தியேட்டரில் கலர் பேப்பரை கீழ்ச்சி போட்டு கொண்டாடினான். இதானா சார் பண்ணீங்க? வேற என்ன மாற்றம் பண்ணீங்க சார்? நீங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் சார் மக்களை மடமாத்தி ஏமாத்தி போய் சொல்லி ரீல்ஸ் போட்டு எதோ பண்ணி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க சார். இப்போ உட்கார்ந்த பிறகு இப்போ உங்களுடைய படம் வருது சார். இப்போவாது, இதுக்கு முன்னாடி தான் நீங்க எதுவும் பண்ணல சார், இப்போவாது நீங்க இந்த படம் அரசு நிர்ணயித்த விலையை தாண்டி ஒரு ரூபாய் கூட மேலே விலை வைக்க கூடாதுன்னு அதிகாரப்பூர்வமாக சுற்றறிக்கை வெளியிடுவதற்கு தைரியம் இருக்கா நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சப்பு விஜய் அவர்களே? இது ஒரு பத்திரிகையாளனா மட்டும் இல்லைங்க, சினிமாவுக்குள்ளேயே இருக்கிற, சினிமாவே நேசிக்கிற ஒரு மனிதராக உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை. இதை செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டீங்க. ஆமாங்க,
ஏங்க அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்தா என்ன வரல, படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு பதவி கொடுத்துட்டாரு. அவர் ஆந்திராவா இருந்தா கர்நாடகா வந்தா நமக்கு என்ன, அதிகாரம் பவர் நம்மகிட்ட இருக்கு. அவரை மேல் சபையில அவர் முக்கியமான டெல்லி மேலிட பொறுப்பாளராக போட்டாச்சு. கேபினட் அந்தஸ்துள்ள பெரிய பொறுப்பு. அவருக்கு கார் இருக்கும், ஆபீஸ் இருக்கும், ஆள் பரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆள் ஆணை சேனை செம்பு எல்லாம் இருக்கும். யாரும் கேட்க துப்பு இல்லை. கூட போய் கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் கோரிக்கை எழுப்புகிற எங்க அண்ணன் திருமாவளவன் வாய் மூடி பொத்திக்கிட்டு இருக்காரு, ஏன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம கம்யூனிஸ்டுகள் சோபாமுகம்ட்டனா சண்முகம், அவரும் பொத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்க துப்பு இல்லை. கேட்டா அது கட்சி வேலையாம். கட்சியில் எடுக்கிற முடிவு, அவங்க தாவேக்கால எடுக்கிற முடிவுங்க. எப்படி கர்நாடகக்காரனுக்கு வேலை கொடுப்பாங்க, ஆந்திராக்காரனுக்கு வேலை கொடுப்பாங்க, நீங்க மூடிக்கிட்டு இருப்பீங்க. எப்பா சிவப்பு துண்டு நல்லா வேலை பாக்குறீங்கப்பா, நீங்க அடிக்கிற ஜாலரா பச்சை தெரியுது. சரி, அதுக்கப்புறம் அந்த பச்சை துண்டு, நம்ம சிவப்பு துண்டை பத்தி பேசினா பச்சை துண்டை பேசணும்ல. IUML அவங்களும் ஒரே ஒரு மந்திரி பதவி கிடைச்ச உடனே அப்படியே பயங்கரமா முஸ்லிம்களுக்காகவே அவர் ஆபத் பாந்தவன் கிளம்பி வந்த மாதிரியே அப்படி மாறிட்டாங்க. என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்களா? பூரா நாற்றம். ஆக மொத்தம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது போனா போயிட்டு போறாங்க. இப்ப சினிமாவின் கடைசி படம்னு சொல்லப்பட்ட நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகனுடைய டிக்கெட் விலை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக ஒரு கோரிக்கை, ஒரே கோரிக்கை தான். டிக்கெட் விலையை அரசு நிர்ணயிக்கிற விலையில மட்டும்தான் விற்க வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவுகள் வருமா? வந்தா நீங்க சொல்றீங்கல்ல, நான் ஊழல் எதிர்ப்பு, நான் அதை செய்வேன், இதை மாற்றோம், அதை நாற்றோம்லாம் சொல்றீங்கல்ல, இதுல ஏதோ ஒரு விஷயத்தை முன்னெடுக்க முயற்சிக்கிறீர்கள் நம்பலாம். அவருக்கு பதவி கொடுத்து அவரை செட்டில் பண்ணியாச்சு. ஏப்பா நீ என் படம் எடுத்த 500 கோடி லாஸ், என்ன உனக்கு ஒரு பதவி கொடுத்தாச்சு, காலத்துக்கு நீ இனிமே உங்க லாபியை நீ பெருசு பண்ணிக்கலாம். நீ டெல்லியில யாரை வேணா மீட் பண்ணலாம். தமிழ்நாடு அரசு பிரதிநிதியாக அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு டெல்லியில இருந்து உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறாரு, எந்த அமைச்சர்கிட்ட, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அவர் என்ன கோரிக்கை நிறைவேற்றுகிறாரு, யாரையெல்லாம் ஆந்திராக்கார கூட்டு போறாரு, யாரை கர்நாடகாக்காரனை கூட்டு போய் அங்க வேலை பார்க்கறாருன்னா அவங்க யாருக்கும் தெரியாது. அவர் என்ன பண்ணாலும் அவரோட போயிடும். ஏன்னா அப்படித்தான் சொன்னாரு. யார் சொன்னதுன்னா நம்ம அமைச்சர் CT நிர்மல்குமார் இருக்காருல, அவர் சொன்னார், சார் அவர் டெல்லியில இருக்க போறாரு சார், அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சார் பிரச்சனை, டெல்லியில இருந்து வேலை பார்க்க போறாரு சார் அவரு அப்படின்னாரு. அதனால டெல்லியில அவர் என்ன பண்றாரு யாருக்கும் தெரியாதுங்க. எப்பேற்பட்ட வியாக்கியான விளக்கணம் பாத்தீங்களா, விளக்கம். எனிவே இந்த கோரிக்கை அவர் காதுக்கு போகுமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் போக வைக்க வேண்டியது உங்களுடைய பார்வையாளராக உங்களுடைய வேலை. நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்டுகளா போடுங்க. இப்ப நம்ம சொன்ன கோரிக்கையில ஏதாவது தப்பு இருக்கா? நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தா, உண்மையிலேயே நீங்க சினிமாவை நேசிக்கிறதா இருந்தா, உண்மையிலே உங்களுக்கு யோகிய சிகாமணி நீங்கன்னு சொன்னா, அரசு நிர்ணயம் செய்கிற டிக்கெட் விலையில் தான் என் படம் மக்களுக்கு வரும். என்னுடைய கடைசி படம். இதை மீறினா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். சொல்ல துப்பு இருக்கா? தைரியம் இருக்கா? ஆண்மை இருக்கா? மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய் அவர்களே, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிஞ்சுதுங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.